அந்த பெண்ணை மட்டும் நாங்கள் நீக்கி வைத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் கட்சியை விட்டு. நீ நீக்க வேண்டியது உங்களுடைய கொள்கையை. ஆகவே அந்த பெண்மணி 100 ரூபா 1 ரூபா, அந்த பெண்மணியை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லாதீர்கள். ஆயிஷா என்கின்ற பெண் இல்லாவிட்டால் இஸ்லாத்தினுடைய பாதி கருத்துக்கள் வெளிவராமலே போயிருக்கும். முல்லையங்குழல் கதீஜா முதல் இஸ்லாமியர்கள் ஆகினாள் என்று உமர் புலவர் பாடுவார். சின்ன வயசு பெண் பெரிய வயசு மனிதனை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு சிறந்தவனை மணக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவர்களுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும். சும்மா எவனையாவது கட்டி கொண்டால் சரி. நுபுர் சர்மா நபிகள் குறித்து பேசிய கருத்து இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? நபிகள் திருமணம் செய்து கொண்ட முறைகள், அவர் வாழ்ந்த விதம், இதை பற்றி அந்த நுபுர் சர்மா ரொம்ப இழிவாக பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு இந்தி தெரியாது, அவருடைய பேச்சை நான் கேட்கவில்லை. ஐயோ, நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வகையில் சிறந்த மதம்தான். ஏனென்றால் இல்லாவிட்டால் அது பின்பற்றுவோரை பெறாது. உலகத்தில் பல கோடி மக்கள் ஒரு சமயத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவ சமயமும் சரி இஸ்லாமிய சமயமும் சரி பெருவாரியான மக்களால் பின்பற்றப்படுவதற்கான காரணம், அதில் ஒரு சாராம்சமும் இல்லை, சத்தும் இல்லை என்றால் அதை பின்பற்றுவதற்கும் வெளிநாடுகளுக்கு போய் அந்த மதங்கள் ஊன்றுவதற்கும் வாய்ப்பு இருக்காது. ஆகவே அவர்களை குறை சொல்வது, அவர்களை இழிவுபடுத்தி, அந்த மத போதகர்களை இழிவுபடுத்தி பேசுவது என்பதெல்லாம் வெறும் வெறுப்பின் அடிப்படையில் தவிர நல்ல ஒரு பலமான அறிவுடையவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். உனக்கு என்ன, நீ காங்கிரஸை பற்றி பேசு, கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசு, உனக்கு நபிகளை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த பழைய அடிப்படை இந்து ராஷ்டிரமாக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் இருக்கிறீர்கள். அதனாலே தான் உங்களுக்கு நபிகளை பற்றி பேச்சு போகிறது. அவர் வாழ்ந்தார், இளம்பெண்ணை மணந்து கொண்டார், என்ன உனக்கு அதில் நட்டம்? என்ன உனக்கு அதில் நட்டம் என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், அவர் மணந்து கொண்ட பெண்களிலேயே எல்லோரும் விதவைகள். அவர் பெண்ணின் மீது உள்ள நாட்டம் காரணமாக மணந்து கொண்டார் என்பதை விட, அவர் முதலில் மணந்து கொண்ட கதீஜா அவரை விட 15 வயது மூத்தவர். அவர் இறக்கின்ற வரையிலும் 2வது திருமணம் செய்யாதவர் நபிகள். அதை விட ரொம்ப பெரிய சிறப்பு சொல்கிறேன், கதீஜா தான் முல்லையங்குழல் கதீஜா முதல் இஸ்லாமியர்கள் ஆயினாள் என்று உமர் புலவர் சீரா புராணத்திலே பாடுகிறார். நபிகள் நாயகம் வைத்த கோட்பாட்டை, இஸ்லாம் என்கின்ற மதத்தை உலகத்திலேயே முதலில் பின்பற்றியவர் ஒரு பெண். அது அவருடைய மனைவி கதீஜா. முல்லையங்குழல் கதீஜா முதல் இஸ்லாமியர்கள் ஆயினாள் என்று உமர் புலவர் பாடுவார். நான் சொல்கிறேன், 100க்கு 100 ஒத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், இவற்றோடு அவர்கள் 2 தழுவி நின்று கலந்து நின்றிருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்க வேண்டும் நபிகளோடு வாழ்கின்ற வாழ்வினுடைய சிறப்பை பற்றி. ஆயிஷா இளம்பெண், அவரை மணந்து கொண்டார் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், ஆயிஷாவும் நபிகளும் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் அறிய நேரிட்டால் மிகப்பெரிய வியப்படைவீர்கள். ஆயிஷாவினுடைய மடியிலே தான் நபிகள் நாயகம் இறக்கிறார். கடைசியாக நபிகள் நாயகம் பல் அருவுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு குச்சியை, வேப்பங்குச்சி போல, ஆலங்குச்சி வேப்பங்குச்சி போல ஒரு குச்சியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த குச்சியை அவர் உள்ளே அருவிய இடத்தை வாயை திறந்து வைத்துக் கொள்ளப் போகிறார். அந்த குச்சியை வாங்கி ஆயிஷா தன்னுடைய கடவாய் பல்லில் வைத்து கடித்து அதை பொருசு போல் பஞ்சு போல் ஆக்கி அதற்கு பிறகு கொடுக்கிறார். அதை அவர் அந்த அருவிய இடத்தில் வைத்துக் கொள்கிறார். அதுதான் அவர் கடைசியாக செய்த செயல். அதோடு நபிகளின் உயிர் பிரிந்து விடுகிறது. நான் சொல்கிறேன், எவ்வளவு பெரிய ஈடுபாடு! நபிகளுக்கு வாழ்க்கைப்படுவது என்ன அவ்வளவு எளிதானதா என்று கேட்கிறேன். அவருடைய மனைவிகளில் ஒரு மனைவி கொஞ்சம் வருத்தமுற்றிருந்தார். நபிகள் அவரிடம் சொல்லுகிறார், இஸ்லாம் மனமுறிவை அனுமதிக்கிறது, பெண்களுக்கும் அனுமதிக்கிறது. ஆகவே உனக்கு எதிலாவது வருத்தம் இருந்தால், என்னோடு வாழ்வதில் தயக்கம் இருந்தால் நீ மனமுறிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற போது அந்த பெண் சொல்லுகிறார், ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் என்று வாயை பொத்தி விட்டு சொல்லுகிறார், நபிகளின் மனைவியாக இந்த மண்ணில் வாழ்வதுதான் எனக்கு பெருமை. நபிகளின் மனைவியாக இந்த மண்ணை விட்டு போவது எனக்கு பெருமை. நபிகளின் மனைவியாக உயிர் தெழுவதுதான் எனக்கு பெருமை. இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த பெண் எப்படி வாழ்ந்தாள், எப்படி நினைத்தாள் என்பதுதான் முக்கியமே தவிர நீ என்ன சொல்லுகிறாய்? ஆயிஷா என்கின்ற பெண் இல்லாவிட்டால் இஸ்லாத்தினுடைய பாதி கருத்துக்கள் வெளிவராமலே போயிருக்கும். எல்லா ஹதீஸ்களும், எல்லா நடவடிக்கைகளும், நபிகள் வாழ்ந்த விதங்களும், அவர் சொன்ன முறைகளும் அத்தனையும் பதிவு செய்தது ஆயிஷா தான். அது மட்டுமல்ல, ஒன்று சொல்லுகிறேன்,
அலிக்கும் ஆயிஷா ரொம்ப வலிமையான பெண். எல்லா இஸ்லாத்தை பாதி ஊன்றியது ஆயிஷா தான். அவருக்கும் அலிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. 4வது கலீஃபாவாக வந்தவர் அலி முகமது நபிகளுடைய மருமகன், மகளை கட்டி கொண்டவர். முதல் கலீஃபாவாக வர நினைக்கிறார். முதலில் அபூபக்கர் வருகிறார், பிறகு உமர் வருகிறார், உஸ்மான் வருகிறார். அதற்கு பிறகு 4வதும் வருவதற்கு தடையாக இருக்கிறார் ஆயிஷா. ஏதோ ஒரு காரணம், அது என்னென்று நமக்கு வரலாற்றில் தெரியவில்லை. அதனாலே அலி போராடி போர்க்களம் கண்டு சண்டை செய்து ரத்தம் சிந்தி அந்த இடத்தை பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்பொழுது எதிர்த்தரப்பிலிருந்து அந்த போருக்கு தலைமை தாங்கியவர் ஆயிஷா. அந்த போரில் அலி வென்று விடுகிறார், ஆயிஷா தோற்று விடுகிறார். இவர் கலீஃபாவாக ஆகப் போகிறார். ஆகின்ற போது தோற்கடிக்கப்பட்ட பெண் நமக்கு எதிரி என்று அலி கருதவில்லை. அவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஆட்களிடம், அவரை மதீனாவுக்கு போக விரும்புகிறார், கொண்டு போய் விட்டு வாருங்கள், எல்லா வசதிகளோடும் எல்லா சிறப்புகளோடும் அவர் மனம் கொஞ்சமும் குன்றாதவாறு அவரை நபிகளை நடத்துவது போல் நடத்தி நீங்கள் கொண்டு போய் விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற போது ஒன்று சொல்லுகிறார், நமக்கு எதிரி, நம்மை கலீஃபாவாக வர விடாதவர், போர்க்களம் வரையில் நம்மை இழுத்தவர் என்று அவர் கருதவில்லை. அவர் கருதுவதற்கு வேறு அடிப்படை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நபிகளின் மனைவி என்பது மட்டுமல்ல, நபிகள் அவருடைய மடியிலே தான் உயிர் துறந்தார். அந்த பெருமையோடு கொண்டு போய் அவரை விட்டு வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஆயிஷா மனம் மாறுதல் அடைகிறார். அதனாலே அலி மிகவும் நெகிழ்கிறார். நபிகளின் மனைவி நம்மை ஏற்றுக்கொண்டார் என்று நெகிழ்கிறார். ஆகவே வாழ்நாள் முழுவதும் நபிகளின் கருத்தை தான் அவர் போதித்தார். நபிகளின் ஹதீஸ்களை எல்லாம் அவர் எழுதி வைத்தார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தார். மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் உமன் இன் இஸ்லாம் இஸ் ஆயிஷா. அவருடைய வரலாற்று பெருமை நபிகளை மணந்து கொண்ட காரணத்தினாலே தான் நாம் இருவரும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். இவன் போய் சின்ன வயசு பெண்ணை மணந்து கொண்டார். சின்ன வயசு பெண் பெரிய வயசு மனிதனை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதன் எவ்வளவு சிறந்தவனை மணக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உடையவர்களுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும். சும்மா எவனையாக கட்டி கொண்டால் சரி என்று நினைக்கின்ற பெண்ணின் மனநிலையில் வைத்து ஆயிஷாவை பேசக்கூடாது, நபிகளை பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு யூத பெண் சொல்லுகிறாள், உனக்கு பாலூட்டிய மார்புகள் பேறு பெற்றவை என்று. அதுபோல நான் சொல்லுகிறேன், நபிகள் நாயகத்தை மரணத்தின் போது மடியில் தாங்கியவர் ஆயிஷா. அவருடைய மடியிலிருந்து தான் அவருடைய உயிர் நீங்கியது. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு பாலூட்டிய மார்புகள் பேறு பெற்றவையோ அதுபோல நபிகளை மரணத்தின் போது தாங்கிய மடியும் பேறு பெற்றது. நபிகள், இன்னமும் சொல்லுகிறேன், ரொம்ப வியப்பானது என்ன என்றால், தன்னை ஒரு மனிதனாகவே கடைசி வரையிலும் காட்டிக்கொண்டார். கடைசி வரையிலும் காட்டிக்கொண்டார். மரண வேதனையில் இருக்கிறார். அவருடைய மகள் பாத்திமா கேட்கிறார், அப்பா உங்களுக்கும் இந்த மரண வேதனை ஏற்படுகிறதே என்று கேட்கிறார். நானும் மனிதன் தானேம்மா என்று சொல்லுகிறார். இன்றையோடு எனக்கு அந்த விடுதலை கிடைத்து விடும், அல்லாஹ் என்னை விடுவித்து விடுவான் என்று சொல்லுகிறார். அது மட்டும் அல்ல, நபிகள் இறந்தவுடன் அபூபக்கர் ஒரு சின்ன நாற்காலியை தூக்கி போட்டுக்கொண்டு இருக்கிற கூட்டத்திடம் நபிகள் இறந்து விட்ட செய்தியை சொல்ல வேண்டும். நபிகள் ஒரு மார்க்கத்தை கண்டவர். அல்லாஹ் இவர் வாயிலாகத்தான் குர்ஆனை வெளிப்படுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு பெருமகன், அவர் இறந்த செய்தியை வெளியே கூடி நிற்கிற மக்கள் தவித்து போய் நிற்கிறார்கள், எப்படி இருக்கிறார் நபிகள் என்று அந்த செய்தியை சொல்ல வேண்டும். நாற்காலியின் மேல் நின்று சொல்லுகிறார் அபூபக்கர். 3 வரியில் சொல்லுகிறார், முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன். முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன். முதல் நோக்கம், முகமது மனிதன்தான், ஆகவே இறந்தார். அல்லாஹ் தான் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன், நபிகளை வணங்கக்கூடாது. முகமது நபிகள் சாதாரண மனிதன்தான், அப்படித்தான் அவர் தன்னை காட்டிக் கொண்டார். அவருடைய இறப்பிலும் அவர் சாதாரணமான மனிதனாகவே கருதப்பட வேண்டும் என்று அவரை பற்றிய செய்திகள் என்னென்னவோ சொல்லுகிறார்களே. இறந்த அன்று அவருடைய புகழ் மாலைகள் ஒன்றுமே இல்லை. முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் இறப்பற்றவன், அவனே வணக்கத்திற்குரியவன் என்பதுதான் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இல்லாவிட்டால் கடவுளாக ஆக்கியிருப்பார்கள் நபிகளை. அவருடைய சமாதி இன்றைக்கு வணங்கப்படுவதில்லை. என்னால் ஒன்றுமே கிடையாது என்றுதான் அவர் பேசினார்.
அவர் சிறப்பாக வாழ்ந்தார், பண்போடு வாழ்ந்தார், குணநலன்களோடு வாழ்ந்தார், அறிவோடு வாழ்ந்தார் என்பது வேறு. அவருடைய வாழ்க்கை முறை பின்பற்றுவதற்கு தகுதியாக இருந்தது என்பது வேறு. ஆனால் அவர் வாயிலிருந்து பிறந்த குர்ஆன் அல்லாவின் வாக்கு தானே தவிர அந்த பெருமைகள் அவருக்குரிய அல்லாவுக்குரியவையே தவிர தனக்குரியவில்லை என்று கருதிய ஒரு மாபெரும் மனிதனை வரலாற்றில் ஒரு பெரிய மத போதகர், ஒரு பிரீச்சர், தன்னை வெறும் எளிய மனிதனாக கருதி கொண்டதும் செத்ததற்கு பிறகு தன்னை போற்றக்கூடாது என்று சொன்னதும் நபிகள் தான். அவ்வளவு பெரிய வியப்பான வாழ்க்கை ஒன்றை பார்த்துவிட்டு உனக்கு அதெல்லாம் தெரியவில்லை, உன்னுடைய பணத்தை அவனோடு பங்கிட்டுக் கொள் என்று அவர் ஜகாத் கொடுத்தால் தான் நீ இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னது உனக்கு தெரியவில்லை. அவர் இளம்பெண்ணை மணந்து கொண்டார் என்பதுதான் தெரிந்ததா? முதலில் உங்களுக்கு சொல்லுகிறேன், 4 பெண்களை மணக்கலாம் என்று நபிகள் நாயகம் தன்னுடைய மதத்தின் சார்பாகவே கட்டளை வைத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படை யாரும் 4 பெண்களை மணப்பதில்லை. உலகத்திலே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணே கொஞ்சம் குறைவாக இருக்கிறார். என்ன, ஒரு ஆணுக்கு 92 88 90% தான் பெண் இருக்கா. ஆகவே ஒரு 5-6 ஆணுக்கு ஒரு பெண் தான். அப்படி தான் இருக்கிறது இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைமை. அன்றைக்கு அப்படி இல்லை. போரில் இளைஞர்கள் இடையராது செத்தார்கள். எப்படி ஈழத்தில் ஆண்களின் தொகை குறைந்து இளம்பெண்களின் எண்ணிக்கை அதிகமானதோ ஈழப்போர் நடந்த போது, அதுபோல நபிகளின் காலத்தில் போர் காரணமாக ஏராளமான இளைஞர்கள் அழிந்தார்கள். அப்பொழுது பெண்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற சட்டத்தை நபிகள் நடைமுறைப்படுத்தி இருந்தால் 3 பெண் ஆண் வாடை இல்லாமலே செத்து போக வேண்டும். ஆகவே ஆளுக்கு கால் பகுதியாவது இயல்பான வாழ்க்கை கிடைக்கட்டும் என்கின்ற அடிப்படையில் அன்றைக்கு இருந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நபிகள் காலத்துக்கு ஏற்றவாறு அந்த கொள்கையை வகுத்தார். நபிகள் மணந்து கொண்ட பெண்களிலேயே எல்லோரும் விதவைகள் தான். கதீஜாவிலிருந்து எல்லாரும் விதவைகள் தான். ஆயிஷா நீங்களாக. அவ்வளவு யூத பெண்ணை மணந்தார், கிறிஸ்துவ பெண்ணை மணந்தார், 60 வயதான பெண்ணை மணந்தார், தன்னை விட கூடுதலான வயதுடைய பெண்ணையெல்லாம் மணந்திருக்கிறார். எல்லோரும் விதவைகள். போரில் இறந்து போனவர்களின் மனைவிகள். தன்னுடைய சார்பாக போரிட்ட பல பேர் மனைவிகள் தவித்து தன்னந்தனியாக நின்றபோது அவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காக மணந்து கொண்டார் என்றுதான் பல திருமணங்களை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். கதீஜாவோடு வாழ்ந்தது, ஆயிஷாவோடு வாழ்ந்தது வேறு வகையானது என்றாலும் கூட மரியம் என்கின்ற கிறிஸ்துவ பெண், யூத பெண் எல்லாரையும் மணந்திருக்கிறார். அதிலே யூதமும் கிறிஸ்துவமும் நம்மை ஒட்டி வரட்டும் என்கின்ற அடிப்படையும் இருந்திருக்கக்கூடும், அது எனக்கு தெரியாது. ஆனால் போரில் விதவையானவர்களுடைய பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று அவர் மணந்து கொண்டதுதான் பெரும் நோக்கமுடையதாக இருந்திருக்கிறது. ஆக அவருடைய திருமணத்தை நம்முடைய கண்கொண்டு பார்ப்பது என்பது சரியானதில்லை. நபிகள் எத்தனையோ மத போதகர்கள் உலகத்தில் உண்டு. இவர்களுக்கிடையே நபிகள் வித்தியாசமாக இருந்தார். எல்லா மதங்களும் பெருவிழாக்களை, திருவிழாக்களை கோலாகலமாக கொண்டாடும். பெரிய விருந்துகள் ஏற்பாடு செய்யப்படும், ஆட்டம் பாட்டம், இப்படித்தான் எல்லா பெருவிழாக்களும் எல்லா மதங்களிலும் இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் 5 கடமைகள் அடிப்படையாக சொல்லுகிறார். அவருடைய பெரிய பெருவிழா என்பது ரம்ஜான். அந்த ரம்ஜானில் காலையிலிருந்து இருட்டுகின்ற வரையிலும் ஒரு மனிதன் உண்ணக்கூடாது, பட்டினி கிடக்க வேண்டும், தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது என்று சொல்கிறார். நான் நினைக்கிறேன், பட்டினி கிடந்து பார் 30 நாளைக்கு. பட்டினி கிடப்பவனுடைய பாடுகளை அறி. உன்னுடைய பணத்தை, உன்னுடைய செல்வத்தை அவனோடு பகிர்ந்து கொள். நீ மட்டும் வசதியாக இருந்தால் போதாது, அவனும் உன்னோடு வசதியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு மனிதன் முன்வைத்தால் இந்த கருத்து என்ன? யாரும் சிந்திக்காத கருத்து. அதைவிட ஒன்று சொன்னார், தீர்ப்பு நாளில் நீ எழுப்பப்படுகின்ற போது நீ செய்த நல்ல செயல்கள் என்ன, கெட்ட செயல்கள் என்ன என்பது மட்டும் கேட்கப்பட மாட்டாது. நான் இன்னென்ன நல்ல செயல்கள் செய்தேன், அதற்கு இன்னும் நல்ல பலன்களை எனக்கு தாருங்கள் என்று நீ சொல்ல முடியாது. நீ செய்ய தவறியவற்றுக்காகவும் நீ தண்டிக்கப்படுவாய் என்று சொன்னார். நீ வசதி மிகுந்தவனாக இருந்தால் உன் பக்கத்தில் மக்கள் சோற்றுக்கு இல்லாமல் தவித்து பட்டினியில் கண் பஞ்சடைந்து வாழ்ந்தார்கள். அவர்களை நீ கவனிக்க தவறினா என்று தீர்ப்பு நாளில் கேட்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். நீ செய்த காரியங்களுக்காக மட்டுமல்ல, செய்ய தவறிய காரியங்களுக்காகவும் தண்டிக்கப்படுவாய் என்று அவர் பேசுவதெல்லாம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான்.
இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுடைய சமூகமாக இருப்பதில் தன்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களில் பல பேர் பட்டினியால் செத்து போகக்கூடாது, இவன் வாழ்கின்ற அளவிற்கு அவர்களும் சேர்ந்து இவனோடு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையை உருவாக்குவதற்காகத்தான் அவர் பேசியிருக்கிறாரே தவிர, அது மட்டுமல்ல, அது ஒரு புரட்சிகரமான கருத்து. உலகத்தில் 4/1 மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். ஊடுருவ முடியாத சீனத்திற்குள் அது ஊடுருவியது என்று சொன்னார். நம்முடைய நாட்டுக்குள் எல்லா சமயங்களும் ஊடுருவும். நாம் நீக்கு போக்கூடிய நாடு. ஆனால் பௌத்தம் போய் கதவை தட்டுவதற்கே சீனாவில் ரொம்ப தவித்தது. ஏனென்றால் அங்கே மிகச்சிறந்த சிந்தனைகள் இருந்தன, லாசே டாவோயிசம் போன்ற சிந்தனைகள். அங்கே இஸ்லாம் ஊடுருவி இருக்கிறது. ஒரு மாநிலம் முழுவதும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சொல்லுகிறேன், ஒன்றுமே இல்லாமல் ஒரு சமயம் உருவாக முடியாது. அவரவர் விருப்பப்படி அவரவர் சமயங்களை கை கொள்ளவும் அவரவர் முறைப்படி வாழவும். இதை உனக்கு என்ன நட்டம் வந்தது கேட்கிறேன். இஸ்லாமியர்களை இப்ப இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்கள்ல வன்முறை வெடிக்குது. வன்முறை யாரு செய்யறாங்க, அது வன்முறையா மாற்றப்படுதான்ற கேள்விலாம் இருக்கு. இஸ்லாமியர்களை வன்முறையாளரை சித்தரிக்கிறாங்கல்ல. இஸ்லாத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெயர் வைத்துக் கொள்கிற போது முகமது என்கின்ற பெயரை சேர்த்து வைத்துக் கொள்வான். முகமது வகாப், முகமது ரசாக், முகமது ரஹீம். முகமது வைத்துத்தான் இன்னொரு பேர் வரும், இன்னொரு பேரால் வழங்கப்படுவான். இன்னொரு பேர் அவனுடைய தனித்தன்மையை காட்டுமே தவிர, முகமது என்கின்ற பெயர் பெருவாரியான 60-70% முஸ்லிம்கள் முகமது என்ற பெயரை சேர்த்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு பெரிய ஈடுபாடும் ஈர்ப்பும் உள்ள சமயம் அது. அதில் போய் நபிகளை பற்றி நீ இழிவாக, ரொம்ப வரலாற்றில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் போதகர் ஒருவரை பற்றி கேவலமாக நீ பேசுவது, அதன் மூலம் இந்தியா அது நீ சண்டைக்கு இழுக்கிறாய். வா சண்டை போடுவோம். சண்டை போட்டு நீ வேறு நாங்கள் வேறு, நாங்கள் பெரிய கூட்டம் என்று நீ நினைக்கிறாய். நீ இங்கே பெரிய கூட்டம் தான், இலங்கையில் நீ சின்ன கூட்டம், அங்கே பௌத்தம் பெரிய கூட்டம், அப்புறம் இன்னொரு நாட்டில் நீ சின்ன கூட்டம். அதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நீ பெரிய கூட்டம்.